வந்து யாருக்குமே தெரியாது இந்த இடத்துக்கு எப்படி வரும். மீன் பிடிச்சி கொண்டு இருக்காங்க. குளம் மாதிரின்னு சொல்லலாது, கடல் மாதிரின்னு சொல்லலாது. இப்போ ரெண்டு பக்கமும் அந்த தண்ணி நிற்கிற மாதிரி இருக்குது. இப்போ பாதையெல்லாம் செறிஞ்சு போகுது ப்ரோ. விட்டுறாதுங்க தண்ணிக்கு. இல்லை வரக்குங்க ப்ரோ, மெல்ல வரக்குங்க ப்ரோ. போட்டுட்டீங்க மெல்ல வாங்க ப்ரோ. அந்த தொங்கல் மட்டும் போகலாம். என்னென்ன மாதிரின்னு சொன்னால், இந்த இடம்னா எங்கே இருக்குன்னு சொல்லி வீடியோ லாஸ்ட்டு மட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது எந்த இடம் மட்டும் உங்களுக்கு தெரியும். இப்போ நாங்கள் இங்கே என்னத்துக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த வியூவர் ரசிக்கிறதுக்கு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இது வந்து யாருக்குமே தெரியாது இந்த இடத்துக்கு எப்படி வரும். இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஃபோட்டோ அடிக்கலாம், இந்த வெட்டிங் ஷூட், அந்த ஷூட், இந்த ஷூட் எல்லாமே இந்த இடத்துல அடிக்கலாம். ஏன்னா அவ்வளோத்துக்கு வேறு லெவலான ஒரு இடம். அதுவும் எங்களை யாழ்ப்பாணத்தில் இருக்குது. அந்த சன்செட்டை பாருங்கள் காய்ஸ். இது வந்து கொஞ்சமாக அந்த சன்செட் ஆகிற அந்த டைமில் இது வந்து நல்லா இருக்கும். இந்த செம்மஞ்சளாக இருக்கும். இப்போ கொஞ்சம் இப்போ ஒரு 3 மணி 4 மணி இருக்கும் வேண்டாம். ஓ அப்படி வரும். அந்த டைமில் இப்போ வந்திருக்க அப்படியே கொஞ்சம் அந்த சூரியன் வந்து கிளாஸ் அடிக்குது. பார்த்தீங்கன்னா சுற்றி பாருங்க, அந்த ஒரு கடல் பிரதேசம் எப்படி இருக்குமோ அப்படி ஒரு வியூ உண்டு. வேறு லெவலாக இருக்குது. யாழ்ப்பாணத்தில் இப்படி ஒரு இடமான்ற மாதிரி அப்படி ஒரு இடம் இது. அப்படி அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ரோட் அப்படியே போகுது. அதில் அந்த இது பிரிட்ஜ் என்ன, அது பிரிட்ஜ், அது பிரிட்ஜு அது அங்கால வாங்க தான். அந்த ரோட்டுக்கு அங்காலையும் கொஞ்சம் அப்படி தண்ணி பாலம் மாதிரி அப்படியே போகுது. அந்த சைட் பாருங்க ப்ரோ, 2 பேர் வந்து மீன் பிடிச்சி கொண்டு இருக்காங்க. ஆமாம் ப்ரோ, இது வந்து எப்படி சொல்கிறது, குளம் மாதிரின்னு சொல்லலாது, கடல் மாதிரின்னு சொல்லலாது. அது ஒரு கரை பிரதேசத்தில் இருக்கிறபடியாக இங்கே மீன் வந்து என்னன்னு சொல்கிறேன், அந்த குளத்து மீன் வருமா அந்த கடல் மீன் வருமான்னு அந்த ஒரு டவுட் இருக்குண்ணே. ஆமாம் ப்ரோ ஏன்னு சொன்னால் கடல் பிரதேசம்னு சொல்லலாதுண்ணே. அப்படின்னு சொல்லலாம் ப்ரோ. இது வந்து அந்த நடுவில் இப்போ 2 இதால் அந்த பாதை போகுது. இப்போ 2 பக்கமும் அந்த தண்ணி நிற்கிற மாதிரி இருக்குது. அதான் என்ன சொன்னால் இப்போ இந்தியாலையும் அப்படி இருக்குது. அந்த சைட் எல்லாம் அப்படி தான் நடுவில் பாருங்க, அந்த கொஞ்சம் பகுதி மாரி எல்லாம் இடமே இருக்குது. நிற்கக்கூடிய இடம் மாரி எல்லாமே இருக்குது பாருங்க. அந்த தாவரத்தை பாருங்க எப்படி இருக்குங்க. அந்த நடுவில் ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது பாருங்க. ரவுண்டாக இருக்குது. எல்லாம் ஒரு இயற்கைன்ற ஒரு வேலை, என்ன ஒரு கொடை என்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா யாழ்ப்பாணத்தில் இப்படி எல்லாம் இடங்கள் இருக்குன்னு சொல்லி யாருக்குமே தெரியாதுண்ணே. ஓ பேருக்கு தெரியாது. எங்கேயால வரவே மாட்டேன்னு தானே இப்படி இடங்கள் இருக்குன்னு. அது சரி. ஏன்னா இதுலாம் பைக் ஷூட், ஃபோட்டோ ஷூட் எல்லாம் நல்லா எடுக்கலாம். அப்படியான இதெல்லாம் வரலாம். இதெல்லாம் ஓடணும். ஓ பாதையை பார்த்தா அப்படி ஒரு குண்டு தான் இருக்கு. ப்ரோ அந்த சைட் பாருங்க ப்ரோ, பறவைகள் எல்லாம் அப்படி பறந்துட்டு போயிடுது அந்த பாருங்க. ஆமாம் ப்ரோ, என்ன கொக்கா ப்ரோ? ஆமாம் கொக்கு மாதிரி தான் இருக்குது. எங்க இல்லை அங்கே அதில் பேர் அது அந்த பறவை தான் என்ன. ஓ ஜூம் பண்ணு ப்ரோ. இங்கே பாரு, அந்த கீழே நிற்கிது. ரைட் அங்கே நிற்கிறாரா? நல்லா ஜூம் பண்ணுங்க. தனியாக தான் நிற்கிறேன். அங்கே 2 பேர் நிற்கணும். இதை தான் பறந்து தெரியணும். இது என்ன இனமுண்டே தெரியலடா. அதான் காய்ஸ், உங்களுக்கு என்ன இனமுண்டு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணிடுங்க காய்ஸ். ஓகே ப்ரோ, அப்படியே நாங்கள் அப்படியே அந்த சைட் போவோம் ப்ரோ. அந்த தொங்கல் சைட் போயிட்டு அப்படியே பார்த்துட்டு வருவோமா? ஓகே ப்ரோ, பார்த்து ப்ரோ, பாதையெல்லாம் செறிஞ்சு போகுது ப்ரோ. கொண்டே விட்டுறாதுங்க தண்ணிக்கு விட்டால் 4 நாளாக ப்ரோ வழியில் வேற காலை. நடு சைடில் பார்த்தீங்களா ப்ரோ, இப்படி ஒரு வான்கதை ஒன்று இருக்குது. வான்கதை செட்டப்பில் ஒரு சின்ன ஒரு பகுதி ஒன்று இருக்குது. அந்த செட்டப்லாம் செஞ்சுருக்காங்க. இது வந்து மச்சான், நான் நினைக்கிறேன் பார்க்கறது ரோட்டுக்கு நவாலி ரோட் வழியாக போகுது போல. ஓ அப்படியே நவாலி ரோட் போகுது. எப்படி இருக்கு சார் இந்த தண்ணியோட பார்க்க? ஓ ரோரில் வியூ பண்ணுறோம் ப்ரோ. அப்படி மெல்ல வரக்குங்க ப்ரோ. எங்கே ஒரு இடம் உண்டுடா ப்ரோ. சம்பந்தம் இல்லாமல் வந்து மாட்டு போட்டுட்டீங்க மெல்ல வாங்க ப்ரோ. முள்ளுகளுக்குள்ள கீறத்தான் வேணும். மெதுவாக வாங்க.
சரி guys, ஃபைனலி அந்த ரோட்டால் அப்படியே வெளியில் வந்தாச்சு. ஒரே பத்தையும் குண்டும் குழியும். நாங்கள் பைக்கில் ஓடி வரப்பட்ட பாடு. என்னடா என்ன சொல்கிற? ஆமாம் ப்ரோ, என்ன பாடுபட்டு வந்தோம். ஓகே guys, இப்போ இந்த இடம் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நவாலிலேருந்து காக்கதேவி ரோட்டுக்கு போகிற ஒரு ஷார்ட்கட் மாதிரி. அது ஒரு சின்ன பாதை தான். அது வந்து நல்ல வியூ ஒன்று, நல்ல நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க, வேறு லெவல் வியூ ஒன்று பார்த்துருக்கீங்க. அது எது வழியாக போகிறேன்னு சொன்னால் நவாலி ரோட்டால் வந்தீங்கன்னு சொன்னால் இப்படி ஒரு மதம் ஒன்று இருக்குது. இந்த மதம் வழியாக பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் ஒரு அப்படியே ஒரு ஒயிட் கலரில் பாருங்க ஒரு ரோட் மாதிரி போகுது, ஒரு மண் ரோட் மாதிரி. வேறு அப்படியே ஒரு வீடியோவில் ஜூம் பண்ணி காட்டு பாருங்க, அந்த ஒயிட் கலரில் அப்படியே ஒரு மண் ரோட் மாதிரி போகுது. அது வழியாக போனால் இந்த தொங்கல் காக்கதீவு ரோட் இருக்குது தானே, அந்த தொங்கல் மட்டும் போகலாம். இதுதான் அந்த லொக்கேஷன். இது வந்து நவாலியில் இருக்குது, யாழ்ப்பாணம். ஓகே guys, இப்படியான எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால் மறக்காமல் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஓல் பெல் பைக்கனில் செட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம், டிக்டாக் இருக்குது, அதையும் அப்படியே ஃபாலோ பண்ணிடுங்க. கீழே ஐடி கொடுத்துருப்பேன், அப்படியே பார்த்து ஃபாலோ பண்ணிடுங்க. ஓகே guys, அவ்வளோ அந்த வீடியோ. பாய், டாட்டா.